அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண வச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் இலவசம் சார்ந்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இலவச பொருட்கள் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்களுக்கு ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த கூப்பனை பயன்படுத்தி மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், டிவி, இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். வீட்டில் உள்ள பழைய மின்சாதன பொருட்களை மாற்ற நினைக்கும் அல்லது புதிய பொருட்களை வாங்க விரும்பும் இல்லத்தரசிகளுக்கு நிதியுதவி அளிப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். எங்கே வாங்கலாம்? உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் இந்த கூப்பனை பயன்படுத்தி பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த கூப்பன் எங்கே கிடைக்கும்? ரேஷன் கடைகள் மூலமாகவோ அல்லது பிரத்யேகமான அரசு முகாம்கள் மூலமாகவோ வழங்கப்பட வாய்ப்புள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி விண்ணப்பங்கள் கொடுத்தார்களோ அதே போல் ரேஷன் கடை ஊழியர்களை கொண்டு விண்ணப்பங்களை கொடுத்து அதில் வருமான வரி செலுத்தாத மகளிர்களுக்கு டோக்கன் கொடுத்து பொங்கல் பரிசு வாங்கிக் கொள்வது போல் ஒரு தேதியை குறிப்பிட்டு ரேஷன் கடைகளில் கூப்பனை வாங்கிக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் முகாம்களை நடத்தி தகுதியுள்ள பயனாளிகள் அங்கேயே ரூபாய் 8000 கூப்பனை பெற்றுக் கொள்ளலாம். இதை தவிர தற்போது வழங்கப்படும் ரூபாய் 1000 உரிமை தொகை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என்றும், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவி தொகை ரூபாய் 1000 ரூபாய் 1500 உயர்த்தப்படும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிமுகவின் பரிசு மழை. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி தேர்தலில் அதிமுக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச பிரிட்ஜ் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும். நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உரிமை தொகை வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆகவே தமிழக வாக்காளர்களை கவர்வதற்காக திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக் கொண்டு பரிசு பொருட்களை அறிவித்து வருகின்றன. இதனால் இலவசமாக பொருட்கள் கிடைக்க உள்ளதால் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.